ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜான்வரி மந்த்து பட்ஜெட்லேருந்து நான் எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜான்வரி மந்த்துக்கான பட்ஜெட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஜான்வரி மந்தோட பட்ஜெட்லேருந்து நான் எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பட்ஜெட் போடும்போதே நான் வந்து 20,000 கொடுத்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நான் 10% வந்து சேவிங்ஸ் அமௌண்ட்டாக நான் ஸ்டார்டிங்லேயே எடுத்து வச்சுட்டேன். ஸோ 2,000 ருபீஸ் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சேவிங்ஸ் அமௌண்ட்டாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மந்த்லி எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நான் 18,000 ரூபாய்க்கு தான் பட்ஜெட் போட்டிருந்தேன். அந்த 18,000 ரூபாயில் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு தனியாக ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருந்தேன். அதுலேருந்து நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். என்னால் ரெண்ட்டு அப்புறம் ரைஸ் இதுலலாம் எதுவும் சேவிங்ஸ் பண்ண முடியல. க்ரோசரி திங்ஸில் ஒரு 150 ரூபாவும் மில்கில் ஒரு 250 ரூபாவும் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் என்னால் எதுவும் சேவிங்ஸ் பண்ண முடியல. ஏன்னா ஜான்வரி மந்த்து ஒரு 1 வீக் ஸ்கூல் லீவு. ஸோ பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பசங்க அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ என்னால் அதில் சேவிங்ஸ் எதுவும் பண்ண முடியல. நான்வெஜ்ஜில் மட்டும் ஒரு 200 என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக வந்து நான் மட்டன் வாங்கவே இல்லை, சிக்கன் மட்டும்தான் வாங்கினேன். ஸோ என்னால் 200 இதில் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. மட்டன் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணியிருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்து நான் ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 4 வாரத்துக்கு 4000 ரூபாய் ஒதுக்கியிருந்தேன். அதில் ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் அப்படி போட்டு தான் நான் வந்து செலவு பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வீக் வந்து 1000 ஒதுக்கியிருந்தேன் இல்லையா? ஸோ 1000ல் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஒரு 4 கேன் வாங்கியிருக்கேன். ஒரு வாரத்துக்கு 120 ரூபா. ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 530 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக ஒரு 650 ரூபாய் போக மீதி 350 ரூபாய் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. செகண்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து 5 கேன் வாங்கியிருக்கேன் 150 ரூபாய்க்கு. அதே மாதிரி காய்கறி பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக ஒரு 750 ரூபா போக பேலன்ஸ் ஒரு 250 ரூபா நான் வந்து செகண்ட் வீக்கில் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து 4 கேன் வாங்கியிருக்கேன் 120 ரூபா. தென் வெஜிடபிள்ஸ் வந்து 580 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக ஒரு 700 ரூபா போக மீதி 300 ரூபா நான் வந்து தேர்ட் வீக்கில் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபோர்த் வீக் பார்த்தீங்க அப்படின்னா 5 கேன் வாட்டர் ப்ளஸ் காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு 700 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் 300 ரூபாய் நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். டெய்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1200 ரூபாய் நான் வந்து டோட்டலாக சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 வாரமும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு டோட்டலாக ஒரு 1200 ரூபாய் 4000 ரூபாயில் 1200 ரூபாய் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய டோட்டல் சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஒரு 400 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். வீக்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். டெய்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து ஒரு 1200 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பட்ஜெட் போடும்போதே நான் தனியாக எடுத்து வச்ச 10% ஆஃப் சேவிங்ஸ் அமௌண்ட்டு 2000 ரூபாய். டோட்டலாக எல்லாம் சேர்த்து 3800 ரூபாய் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஜான்வரி மந்த்துக்கான சேவிங்ஸு. இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து நான் தனியாக ஒரு பர்ஸில் அப்பப்போ எவ்வளோ சேஞ்ச் கிடைக்குதோ அதெல்லாம் அப்படி இப்படி தனித்தனியாக வந்து பர்ஸில் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் அந்த பர்ஸ். இதில் தான் எல்லா அமௌண்ட்டையும் மொத்தமாக போட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ தான் கவுண்ட் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் மொத்தமாக கவுண்ட் பண்ணுறேன். நான் இப்போது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு நோட்டில் வந்திருக்கிற கணக்குக்கும் என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கும் டேலி ஆகுதா அப்படிங்கிறத நான் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 2000 ரூபாய் பட்ஜெட் போடும்போதே நான் வந்து 2000 ரூபாய் எடுத்து வச்சது. ஸோ 500 வந்து 4 500 நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த அமௌண்ட் இது. இன்னொரு இந்த 500 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பிப்ரவரி மந்த்துக்கான பட்ஜெட் போடும்போது எனக்கு சேஞ்ச் தேவைப்பட்டது. கரெக்டாக அமௌண்ட் எடுத்து வைக்கிறதுக்காக சேஞ்ச் தேவைப்பட்டது. ஸோ இதுலேருந்து நான் 500 சேஞ்ச் எடுத்துகிட்டு இந்த 500 ருபீஸ் நான் இதில் போட்டிருந்தேன். மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக நான் இப்போ வச்சுட்டு உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மொத்தமாக அமௌண்ட்டு சேர்த்து வச்சு அது எல்லாத்தையும் மொத்தமாக கீழே கொட்டி அதை அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து கவுண்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உண்டியல்லேருந்து அமௌண்ட் எடுத்து கவுண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மந்த்லி சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் காசை வந்து இப்படி மொத்தமாக கவுண்ட் பண்ணி எடுத்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ இந்த மந்த்துக்கான அமௌண்ட் எல்லாத்தையும் மொத்தமா நான் எடுத்து சேர்த்து வச்சுட்டேன். இப்போ இதில நான் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காட்டுறேன். ₹20, ₹200, ₹100, தென் ₹50, ₹500 இது எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காட்டுறேன். டோட்டலா இப்போ இதில எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100, 200, 500, ₹20, ₹50 இது எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3790 அதாவது ₹3800க்கு ₹10 கம்மியா இருக்கு. அந்த ₹10 ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங் தான் நான் இதிலேருந்து ஒரு ₹10 சேஞ்ச் எடுத்தேன். ஸோ அதனால இதில வந்து கம்மியா இருக்கு. ₹10 கம்மியா இருக்கு. ஸோ அந்த ₹10 இதில நான் இப்போ சேர்த்து வைக்கணும். ஸோ இதுதான் ஜான்வரி மந்த்துக்கான என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட்டு. இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், என்ன வாங்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து நம்ம கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அது நிறைய அமௌண்ட்டை நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதை நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். என்னோடய சேனலை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.